Good day teachers, 5th standard, term 1, unit 6, my first diary. Unit வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே read the passage and answers and answer the given questions. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மூணு தடவை அந்த பேசேஜை திருப்பி ரீட் பண்ண சொல்லி அவங்களுக்கு மீனிங் சொல்லி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த கேள்விக்கான பதில்களை எழுத சொல்லணும். கொஸ்டின்ஸையும் ரீட் பண்ணி ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணி நம்ம மீனிங் சொன்னோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து அதற்குண்டான பதில்கள் சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த பாராவில் நம்ம என்ன பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷை ரீட் பண்ணி இங்கிலீஷ்லேயே மீனிங் சொல்கிறோம். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயே கொஸ்டினை ரீட் பண்ணி அதுக்குண்டான ஆன்சர்ஸையும் வந்து சிம்பிள் இங்கிலீஷ்லேயோ அல்லது வந்து தமிழ் கலந்தோ வந்து அவங்களுக்கு வந்து ஆன்சர் சொன்னோம்னா they will try to answer. அவங்க வந்து ஆன்சர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆன்சர் பண்ணாட்டி பரவாயில்ல, they will try to answer. அவங்கள ஆன்சர் பண்ணதுக்கு நம்ம ட்ரை பண்ண வைக்கணும், அதுதான் முக்கியம். அப்போ அவங்க ஆன்சர் பண்ண முடிஞ்சால் பண்ண முடியாத நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். இது ஏன்னா ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான், இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி. அந்த சிம்பிள் ஸ்டோரி எடுத்து கொடுத்துட்டு அந்த ஸ்டோரிக்கு கீழே வந்து கொஷின்ஸ் வருது. அதனால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோரியை ரீட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு மீனிங் சொல்கிறோம். அதே மாதிரி கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி அதற்குண்டான மீனிங்ஸையும் சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது வந்து மீனிங் சொல்லட்டும், கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லட்டும். அதை வந்து சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி நம்ம கூட அவங்களுக்கு வந்து அந்த விடையை வந்து எழுதி கூட போடலாம். ஆனால் அது என்ன ஒன்று தே வில் ட்ரை டு ஆன்சர். அவங்கள வந்து ஆன்சர் சொல்ல வைக்க நம்ம முயற்சி பண்ணணும். சரிங்களா? அடுத்து வந்து இதே தான், அதே கதையை ஷார்ட் ஃபார்மில் சென்டென்ஸை வந்து ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எது ஃபஸ்ட் நடந்துச்சு, எது செகண்ட் நடந்துச்சு, அந்த இன்சிடென்ட் எல்லாம் சொன்னோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து அதை அரேஞ்ச் பண்ணி சொல்லிடுவாங்க. அதற்கு தகுந்தாற் போல் இந்த கேள்விக்கு உண்டான பதில்களை எழுதிக்கலாம். நம்பர் போட்டோம்னா அவங்களே வந்து பார்த்து எழுதிக்கலாம். அடுத்ததான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிக்சரில் என்ன இருக்குது, அந்த ரெண்டையும் இணைச்சி ஒரு பிக்சரில் 2 பொருள்கள் இந்த 2 குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. அது ரெண்டையும் இணைச்சி நம்ம ஒரு சென்டென்ஸு ஃபார்ம் பண்ணணும். அது குழந்தைகளை ஈஸியாக தமிழில் சொல்லிடுவாங்க. இன்னொன்று அதையே வந்து ஆங்கிலத்தில் அவங்களாவே வந்து அவங்களே ட்ரை பண்ண சொல்லணும். ஆன்சரை வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லணும். அடுத்து வந்து ஆர் அண்ட் இது வர மாதிரியான கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2ல் ஏதாவது ஒன்று அப்படிங்கும்போது ஆர் வரும், 2மே அப்படிங்கும்போது அண்டு வரும். அப்படிங்கிறத புரிய வச்சிட்டோம்னா ஆர் அண்டு மிக மிக எளிதாக குழந்தைகள் வந்து போட்டுருவாங்க. அடுத்து ரீட் அண்ட் ஷேர் த கரெக்ட் சென்டென்ஸ். அதாவது ஒரு சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் தவறாக ஒரு சென்டென்ஸ் சரியாக வருது, எது சரியான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே வாசித்து பார்த்து சொல்ல வைக்கணும். அதுவும் அண்டு ஆர் பட் சம்மந்தப்பட்டதான். இதுவும் அதே தான், ஜாயினிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அண்டு ஆர் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். இதுவும் அதே தான், சர்க்கிள் த கரெக்ட் வேர்ட் இன் தி சென்டென்ஸ். அண்டு வருமா, ஆர் வருமா, பட் வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். 2மே வந்துன்னா அண்டு வரும், ஏதாவது ஒன்று வந்துன்னா ஆர் வரும். ஆப்போசிட் மீனிங்ஸ் வந்துச்சுன்னா இது ட்ரை பண்ணாங்க ஆனால் அது கிடச்சிது அப்படிங்கிற ஆப்போசிட் மீனிங்ஸ் வந்துன்னா பட் வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், விமலா லவ்ஸ் எ டாய் கார் பட் ஷி டஸ் நாட் ப்ளே வித் இட். ஆனால் டாய் கார் விரும்புகிறான், ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறது இல்லை, அதில் விளையாடுறதில்லை அப்படின்னு வந்துடும். நான் அண்டுனா நமக்கு தெரியும், 2மேனா அண்டு, இது இல்லைன்னா இது அப்படிங்கும்போது ஆர் வரும். எகெயின் அதே தான், இந்த கிட்டத்தட்ட 4-5வது எக்ஸசைஸ் வந்துடுச்சு. திருப்பி என்ன வந்துடுது, பட்டு அண்டு ஆர் இதே தான் வருது. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஜாயினிங் வேர்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அது தப்பு, அதை வந்து சரி பண்ணி எழுதணும். அதை வந்து பட் அண்டு ஆர் இதை ஒன்று அதில் வந்து மாறி வரும், அதை வந்து சரி பண்ணால் போதும், மற்றதையும் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Again the same one, and or but. சிவா ரஹீம் 2 பேர் இருக்காங்க, both are வரதுனால அண்டு வரும். ஜெரால்ட் has a big bicycle but செல்வி has a small bicycle. இது பெருசு ஆனால் அது சிறுசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் அப்படிங்கிறதுலாம் வந்து பட் வரும். இது அல்லது அதுன்னு வரும்போது ஆர் வரும். இது வந்து ஈஸி தான். கொஞ்சம் குழந்தைகளுக்கு வந்து தமிழ் எடுத்து சொல்லி புரிய வச்சிட்டோம்னா மிக மிக எளிதார்கள் வந்து அவர்களும் பண்ணிடுவாங்க, ஆன்சர் வந்து சொல்லிடுவாங்க. இப்போ வந்து மை ஆட்டோபயோகிராஃபி, நம்ம உங்கள் பேர் எழுதணும். பாய்னா பாய், கேர்ள்னா கேர்ள் எழுதணும். 5th ஸ்டாண்டர்ட் எழுதணும், உங்கள் ஸ்கூல் நேம் எழுதணும். அடுத்து வந்து என்னவா ஆக போகிறீங்கன்னு எழுதணும். உங்கள் நண்பர்களோட பேர் அல்லது உங்கள் நண்பரோட இருந்தால் அவரோட பேர் எழுதணும். இது வந்து நீங்களாக எழுதிக்கிங்க, அவங்க எழுதிக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.